மேம்பால முறைகேடு விவகாரத்தில் வழக்கு தொடர அளித்த அனுமதியை திரும்ப பெற்றதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த நபர் 1,00,000 ரூபாய் டெபாசிட் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர் தாக்கல் செய்த மனுவில் சொத்து குவிப்பு வழக்குகளில் முன்னாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மீதான நம்பிக்கையை கேலி கூத்தாக்கும் வகையில் வழக்கு தொடர்வதற்கான அனுமதி திரும்ப பெறப்பட்டுள்ளதால் இது சம்பந்தமான உத்தரவை ரத்து செய்து முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கை உரிய நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரினார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்ய நாராயண பிரசாத் அமர்வு உண்மைத்தன்மையை நிரூபிக்கும் வகையில் ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள் 1,00,000 ரூபாயை டெபாசிட் செய்யும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் செயல்படும் கல்குவாரியில் விதிமீறல்கள் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த செண்பகவல்லி என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விதிகளுக்கு உட்பட்டே கல்குவாரி நடத்தப்பட்டு வருவதாக குவாரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது விதிகளுக்கு உட்பட்டுதான் குவாரி செயல்படுகிறதா, விதி மீறல்கள் உள்ளதா என்பது தொடர்பாக ஆய்வு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நீதிபதிகள் நியமித்தனர். மேலும் வழக்கறிஞர் ஆணையர் நேரில் சென்று குவாரி குறித்து ஆய்வு செய்து அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.